என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீரின் காயங்கள் எல்லாம் இப்பொழுது மறையப் போகும் நேரம் வந்துவிட்டது. நீ எதை கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த கஷ்டத்தை எல்லாம் கரைத்து உனக்கான விடையை சொல்லத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நீ யாரை நினைத்து அங்கு கவலைப்பட்டு கொண்டிருந்தாய்? உன் மனதிற்கு நெருக்கமானவரையா, உன் உறவுகளையா, உன் இரத்தம் சொந்தமா என்று பல்வேறு தரப்பினர்கள் நம் அருகில் இருந்தாலும் நம் மனது யாரை தேடுகிறதோ அவர் எப்படி இருக்கிறாரோ, ஏது இருக்கிறாரோ என்ற ஒரு மனக்குழப்பம் நம் மனதிற்குள்ளே இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த மனக்குழப்பம் இப்பொழுது உனக்கு தெளிவு பெற நான் கொண்டு வந்துவிட்டேன் என் தங்கமே. உன் மனக்குழப்பத்திற்கான விடையைத்தானே இப்பொழுது நான் தரப்போகிறேன். அவர் நன்றாகத்தான் இருக்கிறார். உன் எண்ணங்களை அவர் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். நீயோ நினைத்தாயல்லவா, நம் ஞாபகம் இல்லாமலே அவர் இருந்து கொண்டு இருக்கிறாரே, அவருக்கு நாம் என்ன அப்படி ஒரு அநியாயத்தை செய்து விட்டோம் என்று உன் மனதிற்குள் அங்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி அவர் உன் எண்ணத்தை மட்டும்தான் சுமந்து கொண்டு இருக்கிறார். ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போலவும் அங்கு கருதி கொண்டு இருக்கிறார். ஆனால் நீயும் அப்படியே உன் மனதில் அவரை பற்றிய நல்ல சிந்தனைகளை மட்டும் வளர்த்துக்கொள். நன்றாக இருக்க வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும், அவருக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது என்பதில் நீ மிக தெளிவாக இரு என் தங்கமே. உன் வாழ்க்கையின் பயணத்தில் நான் உனக்கான விஷயத்தில் மிக மிக தெளிவாகத்தான் இருக்கின்றேன். உன்னை எப்படியெல்லாம் அவர் பாதுகாக்கப் போகிறார் என்பதை நீ பொறுத்திருந்து பார். இந்த புரிதலுக்கான காலகட்டத்தை உனக்காக நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று நம்பிக்கை கொள். அதையெல்லாம் விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. கடக்கின்ற காலங்களும் நீ கடந்து வந்த பாதையும் உன் மனதின் பாரத்தை மேலும் மேலும் அங்கு அழுத்தி கொண்டே இருக்கிறது அல்லவா? அப்பா, நான் என்ன தவம் செய்தேனோ இப்பொழுது உங்களை கையெடுத்து கும்பிட ஆரம்பித்து விட்டேன். இனியாவது என் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ என்னை முழுமையாக பற்றி சரணாகதி அடைந்து விட்டாய். இனியும் உன் மனம் புண்படாமல் நான் பார்த்து கொள்கிறேன். யார் உன்னை எது சொன்னாலும் அதையெல்லாம் பற்றி கலங்காதே. உன் வாழ்க்கையின் முடிவை நான் பார்த்து கொள்கிறேன். யதார்த்தமான வாழ்க்கைக்கு நீயும் திரும்ப வரத்தான் போகிறாய். அழுது கண்ணீர் வடித்தது, கஷ்டங்கள், சோகங்கள், உன் போராட்டங்கள் எல்லாம் போதும். இனி எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து உனக்கானவரையும் முன்னிடத்தில் ஒப்படைத்து நீ எதை நோக்கி பயணம் செய்தாயோ அந்த இலக்கில் நீ வெற்றியை தான் அடையப் போகிறாய். உன் லட்சியத்தில் தெளிவாக இரு. யார் என்ன சொன்னாலும் உன் மனதை மட்டும் விட்டு விடாதே. உன் மனதின் நம்பிக்கையை விட்டு விடாதே. நான் உனக்காகவே காத்திருக்கின்றேன். நீ இப்படியெல்லாம் என்னை அழகுபடுத்தினாயோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையும் நான் செம்மைப்படுத்த வந்து விட்டேன். நம்பிக்கையோடு வா, நல்லதுதான் நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.